Hello guys, welcome to Tamil Crypto Tutorials. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் பற்றி நம்ம யூசர்ஸ் கேட்ட டவுட்ஸ் தான் வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் புல் மார்க்கெட்டில் ஒரு சிலர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா ஹைட்ரோ அண்ட் Dgtx. ஈவன் நானும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதிக ப்ராஃபிட் அண்ட் அதிக லாஸ் கொடுத்த காயின்ஸ்னால் அதுதான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட காயின் இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் நிறைய எக்ஸ்சேஞ்சில் டீலிஸ்ட் ஆகிட்டு இந்த காயின் இருக்கா இல்லையா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அந்த காயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரிப்டோ மார்க்கெட் பற்றி உள்ள ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு புரிதல் வந்து இருக்கணும். என்ன அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கணும். கிரிப்டோ ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் மார்க்கெட் நல்லா ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும், அடுத்து பியர் மார்க்கெட் நல்லா ஒரு லாஸ் கொடுக்கும், அடுத்து புல் மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அப் அண்ட் டவுன்லேயே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஆனால் அதுக்கு நடுவில் உள்ள கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 4 வருஷம் வரைக்கும் கூட உங்களை வெயிட் பண்ண வைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரம் ஆல் டைம் ஹையிலேருந்து எவ்வளோ டவுன் ஆகிருக்குன்னு பாருங்கள். எல்லாமே 90% மேலே டவுன் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் நாட் ஓன்லி இந்த ப்ராஜெக்ட், ஓவரால் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் சைடில் தான் இருந்துகிட்ருக்கு. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு புல் ரனில் இந்த ப்ராஜெக்ட்லாம் ரிட்டன் ஆகாதா, எல்லாமே டோட்டலாக டீலிஸ்ட் ஆகி போயிருமானா கண்டிப்பாக அப்படி கிடையாது. எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கோ அந்தந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் புல் ரனில் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். அது வரைக்கும் இங்கே பொறுமையாக இருக்கிறது தான் வந்து பெரிய விஷயம். அதே மாதிரி நல்லா டவுன் ஆனாலும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து ஃப்யூச்சரில் வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட் நடக்கக்கூடிய ஒன்று தான். இதை வந்து புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி எல்லோரும் நிறைய பேர் என்கிட்ட இந்த ஹைட்ரோ காயின் பற்றி கேட்ட ரீசன் என்னென்னா, காயினெக்ஸில் வந்து ST அதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ரூல் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும்தான் இந்த ரூல் வந்து இருக்குது. அதாவது அந்த காயினை டீலிஸ்ட் பண்ண போகிறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரிஸ்கியான ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து டாப்பில் வந்து ஷோன் ஆகும். நீங்கள் வந்து பை பண்ணும்போது அது வந்து சொல்லும், இந்த காயின் வந்து ரிஸ்க்கு, நாங்கள் டீலிஸ்ட் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் வந்து வீக்காக இருக்குது. ஸோ அதை ஃபைன் பண்ணி இவங்க வந்து இந்த ஒரு அலர்ட் வந்து போடுவாங்க. ஸோ இதனால் வந்து என்னென்னா இன்வெஸ்டர்ஸை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை தான். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அப்டேட். இதை வந்து காயினெக்ஸ்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஹைட்ரோவுக்கு போட்டுட்ருக்கு. ஸோ அப்போது ரிஸ்கி ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் வந்து டீலிஸ்ட் ஆகலாம் அந்த மைண்ட் செட்டில் நிறைய பேர் எல்லோரும் வந்து என்ன கேட்டுருக்காங்கன்னா, ப்ரோ டீலிஸ்ட் ஆயிருமா, என்ன பண்ண தெரியலை, அந்த மாதிரி என்கிட்ட வந்து எல்லாம் கேட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சில லாஸ்ட்டு புல் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாங் டேர்ம் பர்பஸுக்காக. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கு கேப்பில் நிறைய விஷயங்கள் இதில் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்து ஓனர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டீம் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. அதே மாதிரி நியூ ப்ராஜெக்ட், அதாவது இந்த கேமிங் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமிங் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேஜராக வந்து ஹைட்ரோ தான் வந்து இருந்துகிட்ருக்கு. சரியா? ஸோ அப்போது இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு ப்ளே டு ஏர்ன் கான்செப்டில் வந்து இவங்க வந்து ஒரு வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணி கேமிங்னு சொல்லி ஒயிட் பேப்பர்லாம் வந்து க்ரியேட் பண்ணி தொடங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹைட்ரோ ஹோல்டர்ஸுக்கு வந்து இந்த கேமிங் டோக்கன்ஸ்லேருந்து ஏர் ட்ராப் கிடைக்கும். ஹைட்ரோ எவ்வளோ ஹோல்டு பண்ணிடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ஏர் ட்ராப் கிடைக்கும் அப்படின்னு ஒயிட் பேப்பரில் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஸ்டேக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதில் ஹைட்ரோ நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா 243 APRல NFT கிடைக்கும். சரியா? இது வந்து டோக்கன் கிடையாது. ஸோ இந்த கேமிங் நீங்கள் ஃபியூச்சரில் ப்ளே பண்ணும்போது அதுக்கான வவுச்சர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த API மூலமாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர்ஸும் வந்து இங்கே இருந்துகிட்ருக்கு. சப்போஸ் டீலிஸ்ட் பண்ணால் கூட இங்கே ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஹைட்ரோ வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இவங்க அப்டேட்லாம் பண்ணி தான் வந்து வச்சுட்ருக்காங்க. அதேமாதிரி பேக்ரவுண்டில் ஆக்டிவாக தான் வந்து டீம் இருந்துகிட்ருக்காங்க. சரியா? ஸோ அதனால் ரொம்ப வந்து பயப்பட வேண்டாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல சிச்சுவேஷனில் நல்லபடியாக வந்துட்டுனாலே போதும், நமக்கு வந்து ரெக்கவர் ஆகி வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரிலேட்டடாக அவங்க ப்ராஜெக்ட் டெலகிராம் குரூப்லேயும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர்லாம் வந்து கேட்டாங்க. ஸோ நானும் வந்துலாம் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு அவங்க டெவலப்பர்ஸ், அவங்களோட பிரசிடெண்ட் இதெல்லாம் அவங்களாம் வந்து நிறைய ஆன்சர்ஸ் வந்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ப்ராஜெக்ட் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ஒரு வீடியோ மாதிரிலாம் வந்து மேக் பண்ணி போட்டாங்க. ஸோ இதுதான் ப்ளே டு ஏர்ன் கான்செப்டில் அவங்க டிசைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேம். ஸோ இதில் வந்து இந்த ப்ராஜெக்ட் இனி ஃப்யூச்சரில் வந்து சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணும்போது ஹைட்ரோ வந்து இதில் வந்து ஒரு மேஜர் பாயிண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். சரி, ஓகே.
இதெல்லாம் வந்து ஹைட்ரோ ப்ராஜெக்ட் பற்றி உள்ள விஷயங்கள். நான் இதை எதுக்காக சொன்னேன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்குது. ஆனால் என்ன ப்ரைஸ்லாம் டவுனில் இருக்குது. யூஸ்வலாக மார்க்கெட்டில் அப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் இன்னும் வேறு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணாலோ ஆர் இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸ்லாம் வருதோ ஆர் வந்து இந்த புதுசாக அவங்க டெவலப் பண்ணியிருக்க கேமிங் டோக்கன்ஸ் அதெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து புதுசாக அவங்களுக்கு கிடைக்கும் போதோ இந்த டோக்கனோட ப்ரைஸ் வந்து அப் ஆகும். அது வரைக்கும் இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். சரியா? ஸோ இதான் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஃபஸ்ட் ஆன்சர். ஸ்டில் ப்ராஜெக்ட் இன் ஆக்டிவ். என்ன பண்ணால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணால் மட்டும்தான் இந்த இதிலேருந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் ப்ராஜெக்ட் என்னென்னா Dgtx. ஸோ இதுவும் நிறைய பேர் கேட்ட ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் காயினெக்ஸில் அதே மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்சிலலாம் வந்து டீலிஸ்ட் ஆச்சு. ஸோ இது நான் ரீசெண்டாக வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ இது எதில் போய் செல் பண்ணலாம் அப்படின்னா யூனிஷாப்பில் போய் நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ யூனிஷாப்பில் Dgtx வந்து ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. வால்யூமோட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த காயின் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆகி அதுக்கு பிறகு என்ன நடந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து திரும்ப வந்து அப்பாச்சு. ஸோ இந்த அப்பானதுக்கு ரீசன் என்னென்னா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா Dgtx ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்சை கன்வெர்ட் பண்ணி Dgtx கேம்னு சொல்லி ப்ராஜெக்டை வந்து திரும்ப வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமிங் ரிலேட்டடாக இப்போ இங்கே ப்ராஜெக்டை வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ப்ராஜெக்ட்டும் ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து செல் பண்ணிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே செல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இனி இந்த ப்ராஜெக்ட் நீங்களும் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா மேபி லாங் டேர்ம் இந்த ப்ராஜெக்ட் கேமிங் நல்லா சக்ஸஸ் ஆகி வரும் பட்சத்தில் இதுவும் நல்லா வந்து அப்பாகி போகலாம். ஆனால் சேஃபாக வெளியே வரணும், கிடைச்ச ப்ராஃபிட் போதும், ஆறு எனக்கு எதுவுமே வேண்டாம் எடுத்துகிட்டு வரணும், அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்குன்னா டைரெக்டாக எனி ஷாப்பில் போய் செல் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து ஸ்டில் வந்து ஆக்டிவாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. சரியா? ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்சஸ்லலாம் ட்ரேட் ஆகலை, ஆறு எக்ஸ்சேஞ்சஸ்லலாம் பெருசாக மூமெண்ட் இல்லை, அதே மாதிரி ப்ரைஸ் வந்து மூமெண்ட் இல்லை அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக டெட்டுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓனர்ஸ் யாருமே ஆக்டிவாக இல்லை, அந்த ப்ராஜெக்டில் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் எதுவுமே பண்ணலை, டோட்டலாக எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் டெட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். மற்றபடி பேக்ரவுண்டில் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்டிவாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த புல் ரன் வரும்போது ஏதாச்சும் ஒரு வகையில் அந்த காயின் வந்து திரும்ப வந்து நல்லா வந்து அப்பாகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதான் வந்து என்னோட கருத்து. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸும் இதுதான்.